ஹாய், வெல்கம் டு BMW ஃபேமிலி. ஒருத்தர் கமெண்ட் பண்ணாருங்க. அந்த கமெண்ட்டுக்கு தான் இந்த வீடியோ. என்ன கமெண்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி நபாவும் மெஹக்கும் இங்கிலீஷ் பேசுகிற ஒரு வீடியோ போட்டோம். அதில் வந்து நீங்கள் நபாவை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க, மெஹக்கை வந்து ஒரு மொக்க ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க போலக்கு, அதனால் அந்த மாதிரி பேசுகிறாங்க, நபாவோட இங்கிலீஷ் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணார். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? நபா வந்து ஒரு ஹைஃபை ஸ்கூல், உலகத்தரம் வாய்ந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு ஸ்டேட் போர்டு ஸ்கூலில் படிக்கிறாங்க. என் மயனும் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறான். ஏன் இந்த பாரபட்சம்? அதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேவா? இது உங்களுக்கு பாரபட்சமாக தெரியுதா? முதல்ல அதை சொல்லுங்கள். பாரபட்சம்னா तेरे बाप ना इंसाफी करेगी, मुझे अच्छा स्कूल में डाल को, तुझे अच्छा स्कूल में डालने की मुझे அது வந்து நீ முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. இல்லைல்ல, அதுதான் கேள்வி. உனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலைல்ல? ஓகே. இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் யாரும் பேச போகிறது கிடையாது, நான் மட்டும் தான் பேச போகிறேன். ஓகே. முதல்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஸ்கூலில் படித்தாங்க. அந்த ஸ்கூல் பேர் என்னம்மா? ஆமாம், இவங்க ஃபஸ்ட்டு தண்டாதீரத்தை தான் போட்டேன். அப்போ வெளிநாட்டில் இருந்தேன். வெளிநாட்டில் வந்து மூட்டை தூக்கிட்டு இருந்தேன். அப்போ இவங்க படித்தாங்க. அப்போ அவங்க பிறந்திருந்தாங்க, படிக்கலை. அதுக்கப்புறம் சரி, அப்போது அதுக்கப்புறம் வெளிநாட்டை விட்டுட்டு கேன்சல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க அக்கா ரெண்டு அக்காவோட பேச்சை கேட்டு மௌலானா ஆசாத் ஸ்கூலு செம்மையாக இருக்குது. அது ஃபைசுல் இஸ்லாம் வந்து வேறு லெவலில் ஸ்கூலுங்க, அங்கே போட்டிங்கன்னா நல்லா படிப்பாங்க அப்படின்ட்டு அவங்க பேச்சை கேட்டு அங்கே தூக்கி போட்டோம். ஃபைசுல் இஸ்லாமை இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கி அங்கே போட்டோம். அப்போ இமான் படிக்கலை. ஆமாம், இமான் இல்லை, போட்டோம். அங்கே போட்டு கொஞ்ச நாள் படித்து அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லை, வேன் ஃபீஸ் கட்டவும் காசு இல்லாமல் ரொம்ப டைட்டாக போச்சு. ஏன்னா அப்போ நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன், சம்பாத்தியமாக அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோமா. வீடு இல்லை, வாடகை வீடில் இருந்தோம். ஆமாம், அந்த ஸ்கூலில் படிக்கும் போதே கொஞ்சம் கடைசி ஒரு வருஷம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா காசு இல்லை. அப்போது அந்த ஸ்கூலில் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, ஜக்காத்து காசுலாம் படிக்க வைக்கிறாங்க. ஜக்காத்து பணம், ஏழை எளியவங்களுக்கு ஜக்காத்து பணம்னா வெளியிலேருந்து யாரோ ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த காசை வாங்குறதுக்கு நாங்கள் தகுதியானவங்களான்னு வந்து அந்த ஊரில் உள்ளவங்க சைன் போட்டு கொடுக்கணும். அப்போ தான் அந்த காசு கிடைக்கும். இவனுக்கு அந்த காசு ஹெல்ப் பண்ண போகிறோம் ஸ்கூல்லேருந்து, இதுக்கு தகுதியானவனா அப்படின்றத ஊர் பெரியவங்கள்ட்ட போய் சைன் வாங்கணும். அப்போ நான் ஒருத்தவங்கள்ட்ட போய் சைன் வாங்கி கொடுத்தேன். அந்த சைன் வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த பணம் வந்து இவங்களுக்கு போச்சு. 2 வருஷம் படித்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 வருஷம், 6, 7, 8. அதில் 2 வருஷம் ஜக்காத்து காசில் படித்தீங்க. அப்போ 2 வருஷம் படிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்ததுக்கப்புறம் ரொம்ப வருமானத்தில் ரொம்ப மோசமாக போச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்தோன்னு புரியல, என்னடா செய்தோன்னு புரியாமல் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அதே அக்கா தங்கச்சி என்னன்னா அவங்க பிள்ளைகளை தூக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டாங்களா. சரி, வேறு வழி இல்லை, நம்மளும் தூக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டோம். ஃப்ரீ சாப்பாடு, ஃப்ரீ ஸ்கூல் ட்ரெஸ், ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. அங்கே போய் இவங்க 2 பேரும் அங்கே கொஞ்ச நாள் படித்தாங்க. 2 வருஷம் படிச்சிருப்பீங்களாங்க. ஆமாம். அப்போது இன்னும் மெஹக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மெஹக்கு 8வது வரைக்கும் அங்கே படித்தாங்க ஃபைசுல் இஸ்லாமில். 8வது படிக்காமல் பாஸ் ஆகிட்டாங்க. ஏமா கொரோனானால 8வது போகாமே பாஸு, எழுதாமலே பாஸு. சரி, அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் தூக்கி போட்டால் அங்கே கன்னடா மீடியம் தான் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் படிக்கணும்னா 8வது தான் இருக்குது. இல்லை 8வது இங்கிலீஷ் மீடியம் போகிறீங்களா? இல்லை, இருந்துச்சு. 9th இருக்குது, கன்னடா மீடியமில் இருக்குது. 9th இருக்குது, கன்னடா மீடியமில் இருக்குது. இல்லை, இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருக்காங்க இவங்க. சின்ன பிள்ளையிலேருந்து 8வது படித்தாலும் இங்கிலீஷ் மீடியம் தான். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், எப்படியும் 8 படிக்கலை, வேறு வழி இல்லை, இவங்களும் தூக்கி இன்னொரு வாட்டி 8வது படிமான்னு சொல்லி போட. அதில் 1 வருஷம் இதாகிடுச்சு. ஆமாம், அதுலேருந்து 8வதுல இவங்க இங்கிலீஷ் படித்து அதை குழந்தைங்கள அப்படியே 9 கூட்டு போவாங்க. அது முடிச்சக்கப்போ அப்படியே 10 கூட்டு போவாங்க. 8 அங்கே இருக்குது. 8, 9வது மட்டும் அங்கே படித்தாங்க.
9வது படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை ஆச்சு. 5th கன்னட மீடியம்ல அது 6வதா, நீ 5வதா 6வதா? 5thல கன்னட மீடியம் படிக்கல, எதுவுமே எழுதல, பாஸ் ஆயிட்ட. அதுக்கப்புறம் 6வது இங்கிலீஷ் மீடியம் போயிடுச்சு. இவளுக்கு கன்னட மீடியம் போட்டோம். ஆமா, அவளுக்கு 8th இங்கிலீஷ் மீடியம். நான் சொல்லிட்டேன் நான் கன்னட மீடியம் அவளுக்கு போனதே இல்ல, போகல. ஏன்னா கொரோனால போகல நிறைய பேர், அதுலயே பாஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் 7வதுலேருந்து கண்டினியூ பண்ணும்போது 8வது படிக்கும் போது, இது 7வது படிக்கும் போது இந்த பிள்ளைக்கு பிரச்சனை என்னன்னா அந்த ஸ்கூல்ல படிக்கிற பையங்க வந்து சரியில்லை. இது பொண்ணுங்க பிள்ளை. இது அப்போவுமே இந்த பிள்ளைகளாம் கிஃப்ட் ஒருத்தன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அது கிஃப்ட் வாங்கிட்டு வந்து என்ன கொடுத்தாமா? கொலுசா, பிரேஸ்லெட்டு. என்னப்பா வீட்டில் வந்து சொல்லுவோம் இந்த பிள்ளை, அந்த ஸ்டோரி இருக்கு, நல்ல ஸ்டோரி இருக்கு. அது இன்னும் நான் சொல்லுவோம். அந்த பிள்ளை வந்து என்கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி கொலுசு கொடுக்குறாங்க, பிரேஸ்லெட் கொடுக்குறாங்க. எப்போ 8வதுல எப்படி? ஆமாங்க, அங்கே படிக்கிற பையங்களை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல. 6th-லயேவா? அதோட ரொம்ப டார்ச்சரு. பையங்க சரியில்லை, படிப்புலாம் நல்லா இருக்கு, பையங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலே வேணாம்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் நீ 10th படித்தது காரணம் இருக்கு, வெயிட் பண்ண. நான் வந்து அப்போ கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், அப்டேட் ஆகிட்டேன். நம்ம யூடியூப்பில் அப்டேட் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா சரி அந்த ஸ்கூல்லேருந்து தூக்கிடுவோம். தூக்கிட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நேராக கிறிஸ்டன்ட்டுக்கு போயிடும், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வச்சிடும் அப்படின்னு நபாக்கு, இமானுக்கு, மெஹக்கு 3 பேர் அட்மிஷன் பண்ண போனால், மெஹக்கு வந்து 9வது படிச்சுட்டு இருக்காங்க. 10வதுக்கு ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் போர்டுக்கு அட்மிஷன் கிடைக்காது, வழி இல்லை, நீங்கள் 10th-க்கு வர முடியாது. சரி, அப்போ இந்த பிள்ளை கேட்டேன், நீ அப்போ அங்கேயே படிக்கிறியாமான்னு. சரி அங்கேயே படிக்கிறேன். அப்போ தான் வந்து இவங்க 2 பேர்த்தையும் சிபிஎஸ் சிலபஸில் போட்டு, இவங்களுக்கு ஒரு வழி இல்லைன்னு சொல்கிற காரணம் தான் கவர்மெண்ட்லேயே 10வது படித்தாங்க. 10 படித்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு போனேன் 11வது படிக்க வைக்க. அங்கே 11 இல்லை, பியூசி வந்து அங்கே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. 10 வரைக்கும் தான் அந்த இருக்குது, இஷ்டம் இல்லை. சரி ஓகேம்மா, வேறு என்ன செய்கிறது சொல்லிட்டு இவங்க ஸ்டேட் போர்டில் படிக்க போட்டாச்சு. ஆமாம், அந்த ஸ்கூலில் போனாங்களோ அந்த ஸ்கூல்லே 12வது இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இப்போ 10வது 9வது படிக்கிறாங்க. அடுத்த வருஷம் 10வது போனதோட இவங்களோட சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் இந்த ஸ்கூலுக்கு தான் வந்தாகணும், வேறு வழி இல்லை, ஸ்டேட் போர்டு தான் வந்தாகணும். அதனால தான் இந்த பாரபட்சம்லாம் கிடையாது, வேறு வழி இல்லாமல் தான் வந்து குழந்தைங்கள வேறு ஸ்கூலாக பிரிக்க வேண்டியதை ஒழிய எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பிரச்சனையை உருவாக்காது கமெண்ட் பண்ணி, ஓகேங்களா? நாங்களாம் ஹாப்பியாக தான் இருக்கோம், வேறு வழி இல்லாமல் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? அந்த ஸ்கூலில் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ பாடம் சப்ஜெக்ட் இருக்கான். என் பையன்லாம் வந்து அழுகுறான் வீட்டில், யோ என்னையா இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான், சொல்லி கொடுத்துட்டு இருக்கேங்க. சூரிய கிரகத்தில் எந்த கோள் சிறிய கோள்னு கேட்குறாங்க. ஏங்க இது எனக்கு 10வதுல வந்துச்சு. அவன் எல்கேஜியா 1ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு சூரிய கிரகணத்தில் சிறிய கோள் எதுன்னு கேட்குறான். அது புத்தா, வித்து, வீனஸா? அது உங்க அம்மா தப்பா சொல்லி கொடுத்துருக்கு, ஹிந்தில புத்து சொல்லுது. அப்படியா? சரி ஓகே, அதெல்லாம் வருதுங்க 1ஆம் கிளாஸுக்கு. எங்க ஹிந்தி இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, ஐடி, இதெல்லாம் 1ஆம் கிளாஸ் சொல்லி, எனக்கெல்லாம் 10ஆம் கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சரி ஓகே, இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து எங்களோட ஸ்கூலுக்கு உண்டான ஒரு ஸ்டோரி, வேற ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ வந்து இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணினார், ஏப்பா உங்கள் பிள்ளை வந்து 12வது படிக்குதா இல்லை காலேஜ் படிக்குதா? எங்கள் ஊரில் 12க்கு மேலே போனால் தான் காலேஜ், ஆனால் நீங்கள் 12க்குள்ளேயே காலேஜ்ன்றீங்களா? அதுக்கு பதில் சொல்லு. நீங்கள் படிக்கிறது காலேஜ் கிடையாது, இல்லை அது காலேஜே கிடையாது, உங்கள் ஊரில் கிடையாது. ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே காலேஜுன்னாலே 12க்கு அப்புறம் தான், அது வரைக்கும் ஹையர் செகண்டரி. நீங்கள் படிக்கிறது இல்லைப்பா, ஹையர் செகண்டரி ஸ்கூல். செகண்டரி 10th வரைக்கும் செகண்டரி ஸ்கூல், 10க்கு மேலே போகும்போது ஹை ஸ்கூல். நீங்கள் படிக்கிறது ஹையர் செகண்டரி, அதான் நீங்கள் படிக்க ஹையர் செகண்டரி. 12 தாண்டினா தான் காலேஜ். இது வந்து ஆல் ஓவர் வேர்ல்டில் இப்படி தான் ப்ரொசீஜர். ஆனால் நீங்கள் தான் வந்து நாங்கள் காலேஜுக்கு போகிறோன்னு வந்து சொல்கிறீங்க. நீங்கள் ஆக்சுவலி காலேஜ் கிடையாது, இவங்களாம் தப்பாக புரிஞ்சுட்டாங்க. ஆக்சுவலி இவங்க காலேஜுக்கு செகண்ட் பீஸ் படிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த வருஷம் தான் அவங்க காலேஜ் வந்து போக போகிறாங்க, ஓகேங்களா? இவ்வளோ தான் ஸ்கூலோட ஸ்டோரி. இதுதான். நபாக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, 6ஆம் கிளாஸ்லேயே லவ் வந்திருக்கு. லவ் அம்மா அது கொலுசு கொடுத்தான்ல பிரேஸ்லெட்டு,
அது ஒரு பையன் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு தான் நபான்னு தெரியுமா. அதுக்கு அந்த இது வந்து அவங்க gift வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுப்பாங்க. என் பையன் ஒருத்தன் என் பின்னாடி வரான் இல்ல இல்ல அது சொல்லுவாங்க இப்பவே ஸ்டோரி அது அவ்வளவு பெரிய ஸ்டோரிலாம் இல்ல. சின்னதா இருக்கு. இல்ல அவளுக்கு காய்ச்சல் வந்துச்சு, ஸ்கூல்ல வரும்போது காய்ச்சல் வந்துச்சு. பக்கத்துல தூங்கி இருந்தா, கையில இது இருக்கு, பிரஸ்லெட் போட்டிருக்கு. எங்களுக்கு தெரியாது. நான் இப்படியே கேட்டேன், யார் கொடுத்தது இது, நல்லா இருக்கே பிரஸ்லெட் கேட்டேன். அது பையன் கொடுத்தது. எங்களுக்கு அப்பதான் தெரியும். அப்படியே சொல்லி பொண்ணு கொடுத்தது நினைச்சுக்கிறது நாங்க. என்னடி அப்படி சொல்லிட்டே இருக்கேன். அவளு சிரிக்கிட்டே இருக்கா, சிரிக்குதா பாத்தீங்க. அதனாலதான் டக்குன்னு அந்த ஸ்கூலை விட்டு தூக்கியாச்சு. என்னடா 6ஆம் கிளாஸ்லயே இதெல்லாம் ஓவரா தெரியலடா உங்களுக்கு. ஒரு 10ஆம் கிளாஸ்ல கொடுத்தா கூட அதை நம்ம ஏத்துக்கலாம். 6ஆம் கிளாஸ்லயே ஒருத்தன் பிரேஸ்லெட் கொடுத்துருக்கானே, இது சரிப்பட்டு வராது. இப்ப நம்ம போட்டிருக்க ஸ்கூல் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கும், சூப்பரான ஸ்கூலு. அதுக்கப்புறம் தான் என் மகளுக்கு வந்து என்கிட்ட ஓப்பனா இருக்கிறதுனால சொல்லியிருக்குங்க. ஓகேங்களா, பயம் அவனும் சின்ன இவ்வளவுதான் இருக்கா, சின்னதா இருக்கா. அங்க போய் கேட்டா, இல்ல ஸ்கூல்ல கூப்பிட்டாங்க. நான் கேட்டேன் யார் கொடுத்ததுன்னா, ஆண்டி ஆண்டி வேணா ஆண்டி சொல்லாதீங்க அம்மா, அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நான் இப்போ கொடுக்க மாட்டேன். அப்படியே அவனு அழுதுட்டே இருக்கா பையன். ஆமா சரி. அதுக்கப்புறம் தான் ஸ்கூலை மாற்றினதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா படிக்கிறது, ஓதுறது, தொழுவுறது எல்லாமே வந்து நல்லா இருக்கு. நல்ல ஸ்கூலில் படிக்கிறது எல்லாமே. அவளு நல்லா 5 தொழுது, அதான் சொன்னேன் நான். இப்போ தொழுதுவா, அதான் சொல்லியிருக்கேன். தாஜத்து நாங்க தூங்கும் போதே அதை சொல்லுவோம், யாரும் சொல்ல தேவையில்ல. அதனால நல்ல ஒரு ஸ்கூலுன்னு நாங்கள் வந்து மறுபடியும் இன்னும் ஒரு வருஷம் படிக்கட்டும், வேறு வழி இல்லை அப்படின்னு இருக்கோம். அவ்வளோ இந்த வீடியோ இதோட முடிச்சிடுவோம். அடுத்த வீடியோவில் வந்து இது பண்ணுவோம். ஒரு முக்கியமான இருக்குது, நான் அங்கே வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள்னா இன்னும் ஒரு மாதத்தில் நாங்கள் வந்து எங்களோட சொந்த ஊருக்கு போக போகிறோம், அபிராமத்துக்கு. ஓகேங்களா, அபிராமத்தில் போய் அபிராமத்தில் கிட்டத்தட்ட 1 மாதம் தங்கி அங்கே என் மயனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஆமாம், ஸ்விம்மிங். நாங்க போய் எல்லாமே நல்லா தமிழ்ல எல்லாம் பேசணும். அங்க எல்லார்கிட்ட நாங்க தமிழே பேசணும். அங்கெல்லாம் போக போறோம். ஸோ கூடிய சீக்கிரம் நல்ல வீடியோலாம் வரப்போகுது. எல்லாருக்கும் தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம அபிராமம் சாப்பாடு நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வந்து நோன்பு வரப்போகுது. நோன்புல நிறைய vlogs வரும், எல்லாத்தையும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. அது இல்லாம நம்ம வீட்டு வேற மாதிரி நம்ம வீட்டில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு தெரியல. அதையும் வந்து கூடிய சீக்கிரம் காட்டுவோம். எல்லாம் வந்து வரப்போகுது. அதனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க. இந்த வீடியோ முடிச்சிடுவோம். ஓகே, டாடா, பாய்.